So guys, நம்ம கம்மி பட்ஜெட்ல என்னென்ன கார்ஸ் இருக்கு அப்படிங்கிற வீடியோஸ் வந்து நம்ம கிஷோர் vlogsல நம்ம ரீசெண்டா போட்டுட்டு இருந்தோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டாடா டியாகோவோட .EVயோட ரிவ்யூ போட்டிருந்தோம். ஸோ அதை தொடர்ந்து இன்னைக்கு டாட்டாவுடைய டியாகோவுடைய ஒரு பேஸ் மாடல் வண்டி நம்ம கூட இருக்குது. இதனுடைய எக்ஸ் ஷோரூம் பார்த்தீங்கன்னா 4.99 lakhs. ஸோ இந்த வண்டியை ரிவ்யூ பண்ணுறதுக்கு இன்றைக்கி நம்ம வந்த இடம் கொண்டாட்டா பல்லடம் ரோட்டில் திருப்பூரில் இவங்களோட ஷோரூம் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ அவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஸ்க்ரீன்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லையும் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் கண்டிப்பாக இதை டெஸ்ட் ட்ரைவ் ஒரு இதை பற்றி இந்த வண்டியை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த வண்டியோடைய ஒரு எக்ஸ்டீரியர் இன்டீரியரோடைய டீட்டெயில் ரிவ்யூ இதில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஒரு 4.99 lakhsல 2025 டாடா டியாகோ அப்டேட்டட் வண்டியை பற்றின இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுறேன் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த டாடா டியாகோவுடைய பேஸ் மாடலான வண்டி தான் நம்ம கூட இன்றைக்கி இருக்குது. ஸோ இந்த வண்டியோடைய கீழேருந்து இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ கீ பார்த்திங்கன்னா ஒரு மேனுவல் கீ தான் கொடுத்துருக்காங்க. ஸோ லாக்கிங் பட்டன்ஸ் எதுவுமே கிடையாது. 4.99 lakhsல வரக்கூடிய வண்டியோடைய கீ, டாட்டாக்கான லோகோ, தென் ஸ்பேர் கீ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் டாட்டாக்கான லோகோவோட வந்திருக்கு. பின்னாடி வந்து ஒரு மேட் ஃபினிஷில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 2025 எக்ஸ்டீரியர் அண்ட் இன்டீரியரில் வந்து ஒரு காஸ்மெட்டிக் அப்டேட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. ஸோ ஃப்ரண்ட்டில் நமக்கு டாட்டாக்கான லோகோ வந்து ஒரு கிளாசி பிளாக் ஃபினிஷில் ஒரு சில்வர் எஃபெக்டில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மைலிங் டிசைனில் வந்துட்டு நமக்கு ஒரு ஹரிசாண்டலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு க்ரோம் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்கு. ஸோ மேலேயும் பார்த்திங்கன்னா இங்கே கிரில்லில் பியானோ பிளாக் ஃபினிஷ் கொடுத்துருக்கிறது நல்லாவே இருக்குது டிசைன் வைஸு. ஸோ ஹெட்லாம்ப்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பேஸ் மாடலில் ஹாலோஜன் செட்டப்பில் தான் வந்து கிடச்சிருக்கு. இண்டிகேட்டர்ஸும் பார்த்திங்கன்னா ஹாலோஜன் செட்டப்பில் தான் கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் ஒரு பிளாக் ஹவுசிங் கொடுத்துருக்கிறது ஒரு ப்ரீமியம்னஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்குன்னே சொல்லலாம். ஸோ அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா பம்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு மேட் பிளாக் ஃபினிஷில் கொடுத்துருக்கிறது உங்களால் வந்து பார்க்க முடியும். ஒரு ஒயிட் அண்ட் பிளாக் கலர் டியூவல் டோன் வந்து எக்ஸ்டீரியரில் யூஸ் பண்ணியிருக்காங்க. தென் ஃபாக் லேம்ப் பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ரொவிஷன் மட்டும் கொடுத்துருக்கு. நம்ம வெளியே தான் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். பட் இருந்தாலும் டிசைன் வைஸ் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அப்படியே இந்த வண்டியோடைய எக்ஸ்டீரியர் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலே பார்த்தீங்கன்னா 2 வைப்பர்ஸ் வந்து கொடுத்துருக்கு. நல்ல வைடரான விண்ட்ஷீல்டும் நமக்கு கிடச்சிருக்கு. ஓவர்வியூஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மேட் பிளாக் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. ஸோ சைட் ப்ரொஃபைல் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வண்டியோடைய இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன் எப்படி இருக்கிறத இப்போ போனட் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஸோ போனட் நல்ல ஒரு ஹெவியாகவே இருக்குன்னு சொல்லலாம். ஒரு 4 ஸ்டார் ரேட்டிங் வாங்கின குளோபல் என்காப் டெஸ்ட்டில் 4 ஸ்டார் ரேட்டிங் வாங்கின வண்டி தான் இது. இங்கே நமக்கு கிடச்சிருக்கக்கூடியது 1.2 லிட்டருக்கான ஒரு நான் டர்போ சார்ஜ் ரெவட்ரான் இன்ஜின் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இன்ஜினோட ஹிஸ்ட்ரி கண்டிப்பாக எல்லாத்துக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். டாடா அல்ட்ரோஸ்லேயும் சேம் இதே இன்ஜின் தான் வந்து கொடுத்துருக்கு. மேலே இன்சுலேஷன் எல்லாம் டீசெண்டாகவே கொடுத்துருக்காங்க. பானட் நல்லா ஹெவியாகவே இருக்குது. ஸோ இந்த இன்ஜினுடைய பவர் பார்த்திங்க அப்படின்னா 84 bhp பவர் அண்ட் 113 Nm ஆஃப் டார்க் இருக்கக்கூடிய ஒரு 4 வால்வ் சிலிண்டர் இருக்கக்கூடிய வண்டி தான் இந்த வண்டி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம கூட இருக்கிறது மேனுவல் 5 ஸ்பீட் டிரான்ஸ்மிஷன் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரண்ட் வீல் டிரைவ் வண்டி. ஸோ பேட்டரி டீசெண்டாகவே பிளேஸ்மெண்ட் ஆகிருக்கு. ஃபயர் வால் பார்த்தீங்க அப்படின்னா டீசெண்டாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே எதுவுமே க்ளோஸ் பண்ணலை. இந்த வண்டியோடைய இன்ஜின் நாய்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கேபின்குள்ளே போயிட்டு நம்ம பார்ப்போம். ஸோ இந்த வண்டியில் நமக்கு 35 லிட்டருக்கான ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. ARAயிலிருந்து 19 to 21 km/லிட்டர் வந்து இதில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ராக்டிக்கலாக இந்த வண்டி நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா எவ்வளோ கிடைக்குது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம போனட்டை க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த வண்டியோடைய சைட் ப்ரொஃபைல் போய் பார்ப்போம். வண்டியோடைய சைட் ப்ரொஃபைல் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு லென்த் பொறுத்த வரைக்கும் 3765 மில்லிமீட்டருக்கான லென்த், தென் வித் வந்து 1677 மில்லிமீட்டருக்கான வித்தும், ஹைட் பொறுத்த வரைக்கும் 1535 மில்லிமீட்டருக்கான ஹைட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா சீட்டிங் கெப்பாசிட்டி 5 கெப்பாசிட்டி தான். ஸோ கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 170 மில்லிமீட்டருக்கான கிரவுண்ட் கிளியரன்ஸ். ஸோ இன்டீரியர் பார்க்கும்போது உள்ளே ஏறுறதும் இறங்குறதும் எப்படி இருக்குங்கிறது நம்ம பார்ப்போம். ஓவராலாக வண்டியோட வீல் பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃப்ரண்ட் வீலோட சென்டர்லேருந்து பேக் வீலோட சென்டர் வரைக்கும் 2400 மில்லிமீட்டருக்கான வீல் பேஸ் வந்து கிடச்சிருக்கு. ஃப்ரண்ட்டில் வந்து நமக்கு டிஸ்கும், பேக்கில் வந்து ட்ரம் பிரேக் யூஸ் பண்ணியிருக்காங்க. மெக்ஃபர்சன் ஸ்டட்கான சஸ்பென்ஷன் ஃப்ரண்ட்லேயும், ரியர் ட்விஸ்ட் பீம்கான சஸ்பென்ஷன் வந்துட்டு ரியர்லையும் வந்து கொடுத்துருக்கு. ஸோ நம்ம பார்த்த மாதிரி ஒரு 35 லிட்டருக்கான ஒரு பெட்ரோல் டேங்க் கெப்பாசிட்டி இதில் வந்து கிடச்சிருக்கு. ஓவராலாக வந்துட்டு நமக்கு 19 to 21 கிலோமீட்டருக்கான மைலேஜ் வந்து கிடைக்கும். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு ஆண்டனாக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்பாய்லர் வந்து இன்டகிரேட்டடாக கிடச்சிருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு டிசைன் கொடுத்துருக்கிறது நல்லாவே இருக்குது. நீங்கள் உங்களுக்கு ஹை மவுண்ட் ஸ்டாப் லேம்ப் வந்து கொடுத்துருக்கு. ஸோ பேஸ் வேரியண்ட் அப்படிங்கிறதுனால ரியர் வைப்பர் அண்ட் ரியர் டீஃபாகர் வந்து வராது. ஸோ லோக்கல் அப்படிங்கிறதுக்கான ஒரு டாட்டாவோட யூனிக் ஸ்டிக்கர், டாட்டாக்கான லோகோ, தென் டியாகோக்கான பேட்சிங். இங்கே உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரியரில் வந்துட்டு கீ ஃபாபுக்கான ஒரு நாப் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இது பேஸ் மாடல் வண்டிங்கனால சென்ட்ரல் லாக்கிங் சிஸ்டம் கிடையாது. ரியரில் இருக்கக்கூடிய போட்ஸ் டெயில் கேட்டையும் பார்த்தீங்க அப்படின்னா இதை வச்சு தான் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கணும். ஸோ ஒரு ஹைட்ராலிக் சப்போர்ட்டில் வந்து ஓப்பன் ஆகிடுது. மேலே வந்து போட் க்ளோஸ் பண்ணிக்கக்கூடிய ஒரு
ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ 100%க்கான ஃப்ளாட் சீட் தான், 60-40 ஸ்ப்ளிட் சீட் கிடையாது. ரியர் பூட் ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு மொத்தமாக 242 லிட்டருக்கான ஒரு பூட் ஸ்பேஸ் வந்து இங்கே கிடச்சிருக்கு. ஸோ லெஃப்ட் சைட்லேயும் ரைட் சைட்லேயும் பார்த்தீங்கன்னா ஹூக் எதுவுமே கிடையாது. சின்னதாக இந்த மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. 3 கிலோ வரைக்கும் உன்னால் வந்து ஹேங் பண்ணிக்க முடியும். பார்சல் ட்ரே நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பூட்டில் நமக்கு ஸ்பேர் வீல் பொறுத்த வரைக்கும் 155/80 ரிம் சைஸ் வந்து 13 இன்ச்சுக்கான ஸ்பேர் வீல் கொடுத்துருக்காங்க. ஸ்டீல் வீல் தான். ஸோ நம்ம எக்ஸ்டீரியரில் பார்த்த மாதிரி அதே ஸ்டீல் வீல் தான் இங்கேயும் நமக்கு வந்து கிடச்சிருக்கு ஒரு 13 இன்ச்சு சைஸில். ஸோ பூட் பொறுத்த வரைக்கும் டீசெண்டாகவே இருக்குது. இந்த ஸ்லைட்டை நீங்கள் கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஃப்ளாட்டாக பண்ண முடியும். ஓரளவுக்கு ஸ்லாண்டிங்காக தான் இது வந்து நமக்கு மடிக்க முடியும். 100%க்கான ஃப்ளாட் சீட் தான். பண்ணும்போது எக்ஸ்ட்ராவாக ஒரு ஸ்பேஸ் நல்லாவே அக்சஸ் பண்ணிக்க முடியும்னு நினைக்கிறேன். ஸோ அதை நம்ம இப்போ பார்ப்போம். ஸோ பூட் இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ பூட் க்ளோஸ் பண்ணுறது ரொம்ப ரிஸ்க்கெல்லாம் கிடையாது, ஈஸியாகவே இருக்குது. ஸோ டெயில் பொறுத்த வரைக்கும் டெயில் லைட்டில் உங்களுக்கு ஹாலோஜன் செட்டப்பில் தான் கொடுத்துருக்காங்க. ஹனிகாம் டிசைன் இங்கே ஃபாலோ பண்ணியிருக்கிறது பார்க்க முடியும். ரிவர்ஸ் அண்ட் இண்டிகேட்டர் எல்லாமே வந்துட்டு ஒரே யூனிட்டாக கொடுத்துருக்கிறது நல்லாவே இருக்குது. நல்ல ஒரு பெரிய யூனிட்டாக இருக்குது. ஸோ நைட் டைமில் விசிபிலிட்டி நான் கண்டிப்பாக நல்லாவே இருக்கும். பார்க்கிங் சென்சார் பொறுத்த வரைக்கும் ரியரில் 2 கிடச்சிருக்கு. ரிவர்ஸ் கேமரா கிடையாது. பட் பம்பரில் உங்களுக்கு டியூவல் டோன் யூஸ் பண்ணியிருக்கிறது நல்லாவே இருக்குது. கீழேயும் பார்த்தீங்கன்னா ஒரு பம்பருக்கான ஒரு டச் கொடுத்துருக்காங்க. நம்பர் பிளேட்கான ப்ரொவிஷன், தென் லைட் அது உள்ளே வந்து கொடுத்துருக்காங்க. மேலே நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி டியாகோக்கான பேட்சிங். ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்த மாதிரி ரியர்லையும் நல்ல ஒரு அப்டேட் வந்து இங்கே உங்களால் பார்க்க முடியும். ஸோ டயர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உள்ளுக்குள்ளே நம்ம பார்த்த மாதிரியே 155/80 ரிம் சைஸ் வந்து 13 இன்ச்சுக்கான ஒரு டயர் கிடச்சிருக்கு. ஸோ காஸ்ட் கட்டிங் பண்ணணும் அப்படிங்கிறதுனால இதுக்கு முன்னாடி 14 இன்ச் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ நமக்கு 13 இன்ச்சில் கிடச்சிருக்கு. பட் இருந்தாலும் டயரோடைய வித்து பாருங்கள் நல்லா கொடுத்துருக்காங்க. ஸோ 13 இன்ச்சுக்கான டயர் வந்து பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது ஒரு 4.99 lakhs எக்ஸ் ஷோரூமில் இந்த வண்டி கிடைக்குது. ஆன் ரோட் காஸ்ட் என்னங்கிறத டிஸ்கிரிப்ஷன்லையும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். கொண்டாட்டா பல்லடம் ரோட் ஷோரூமோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் கால் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த வண்டியோடைய இன்டீரியர் போய் இப்போ நம்ம உள்ளுக்குள்ளே என்ன சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம் வாங்க. எக்ஸ்டீரியரில் நமக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர் வந்து இந்த இடத்துல சைடில் கொடுத்துருக்கிறது நல்ல ஒரு விஷயம். தென் ஓஆர்விஎம்ஸ் வந்து மேனுவலி அட்ஜஸ்டபிள் தான். ஸோ உள்ளுக்குள்ளே வந்து நீங்கள் அந்த நாப் வச்சு தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி கீ வந்து ஒரு பேசிக்கான கீ தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த கீயை இப்படி லாக் பண்ணிட்டோம் அப்படின்னா டோர் மட்டும்தான் லாக் ஆகும். பட் இங்கே பார்த்தீங்கன்னா எஸ், ஸோ பேஸ் மாடலில் நார்மல் கீ சென்ட்ரல் லாக்கிங் சிஸ்டம் கூட நமக்கு கொடுக்கல. பட் இருந்தாலும் ஒரு பட்ஜெட் வைஸில் கொண்டு போகும்போது இதெல்லாம் நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஓஆர்விஎம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு மேனுவலி அட்ஜஸ்டபிள் ஓஆர்விஎம்ஸ் தான். டோரோடைய தட் எஃபெக்ட் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். ஸோ ஒரு காம்பேக்ட் செக்மெண்ட் காரில் ஒரு 4 ஸ்டார் ரேட்டிங் வாங்கின வண்டி இந்த டாடா டியாகோ. ஸோ இப்போ டோர் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 90 டிகிரிக்கான ஓப்பனிங் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கு. டியூவல் டோனுக்கான ஒரு இன்டீரியர் தீம் உங்களால் பார்க்க முடியும். ஒரு கிரே கலர், தென் ஒரு ஒயிட் கலர் ஃபினிஷ் பண்ண ஒரு கிரே கலர் எஃபெக்டில் வருது. ஸோ டபுள் டோன் வந்து உங்களுக்கு வந்துட்டு டியூவல் டோன் வந்து இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறத பார்க்க முடியும். ஒரு ப்ரீமியம்னஸ் வந்து இங்கே கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்லலாம் இந்த அப்டேட்டடான வண்டியில். டோரில் நமக்கு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் லாக்கிங் சிஸ்டம் கிடையாது. ஒரு நாப் வந்து ஒரு மேட் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. தென் இங்கே சின்னதாக ஒரு காயின் ஹோல்டர். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆம் வச்சுக்கக்கூடிய இடத்துல ஒரு பிளாஸ்டிக் மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கு. சின்னதாக பாட்டில் ஹோல்டர் அண்ட் இங்கே ஒரு சின்ன ஸ்டோரேஜ் ஏரியாவும் கொடுத்துருக்கு. 4 விண்டோவுமே பார்த்தீங்க அப்படின்னா பவர் விண்டோஸ் கிடையாது. ஸோ பேஸ் மாடலில் இந்த மாதிரி வந்துட்டு நமக்கு ரோலிங் டைப்பில் தான் கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கருக்கான ப்ரொவிஷன் வந்து கொடுத்துருக்கு. ஸோ ஃபிட் அண்ட் ஃபினிஷ் ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது பிளாஸ்டிக்காக தான் கொடுத்துருக்காங்க. பட் நல்லாவே இருக்குது. ஸோ சீட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கிடையாது. பட் இருந்தாலும் ஒரு டீசெண்டான கம்ஃபர்ட் இருக்கக்கூடிய சீட்ஸ் தான். அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட்டோட வந்து கொடுத்துருக்காங்க. பேஸ் மாடல்லேருந்தே உங்களுக்கு வந்து அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் சீட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. ஏபிசி படல். ஸோ இன்றைக்கி நம்ம ட்ரைவ் பண்ணுறது ஒரு மேனுவல் பெட்ரோல் வண்டி. இப்போ உள்ளே போயிட்டு இதனுடைய இன்டீரியர் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். எஸ், உள்ளே வந்து உட்காந்தாச்சு. இப்போ நம்ம டோரை க்ளோஸ் பண்ணி இன்டீரியர் பற்றி பார்க்கலாம். ஸோ ஸ்டேரிங் பொறுத்தவரை உங்களுக்கு ஒரு பிளாஸ்டிக் மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கிறத பார்க்க முடியுது. இங்கேயுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இலுமினேட்டருக்கான ஒரு டிசைன் இருக்கக்கூடிய லோகோ வந்து பிளேஸ்மெண்ட் ஆகிருக்கு. ஸோ பேஸ் மாடல்லே அது வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கு. ஸ்டேரிங் பொறுத்த வரைக்கும் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்க முடியும். டெலிஸ்கோபிக் அட்ஜஸ்ட்மெண்ட் கிடையாது. ஸ்டேரிங்கோட ரைட் சைடில் இண்டிகேட்டர் லைட்டுக்கான கண்ட்ரோல், லெஃப்ட் சைடில் வைப்பர்ஸ்க்கான கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு 1.2 லிட்டர் 3 சிலிண்டரோட ரெவட்ரான் நான் டர்போ சார்ஜ் இன்ஜினோட நாய்ஸ் அண்ட் ஐடியல் ஸ்டார்ட்டில் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். எஸ், வண்டி இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ இன்ஜினோட நாய்ஸ் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸ்டார்ட் ஆகும்போது. மற்றபடி இப்போ வந்து வண்டி ஆனில் தான் இருக்குது. எஸ், ஒரு டீசெண்டான ஷட்டில்
பண்ணியிருக்கிறது உங்களால் வந்து பார்க்க முடியும். இன்ஜினோட நாய்ஸ் பெருசாக உள்ளுக்குள்ளே எதுவுமே கேட்கல. பட் ஐடியில் 3 சிலிண்டருக்கான வைப்ரேஷன் லைட்டாக உங்களால் ஃபீல் பண்ண முடியுது. எனக்கு இந்த இடத்துல வந்து ஒரு லைட்டாக ஒரு வைப்ரேஷன் கண்டிப்பாக தெரியுதுன்னு சொல்லலாம். மற்றபடி ரன்னிங்கில் நல்லாவே இருக்கும். ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு டிஎஃப்டிக்கான டிஸ்பிளேவோட ஒரு அனலாக் டைப்லையும் டிஜிட்டல் டைப்லையும் கலந்து கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு பேசிக்காக ஓடோமீட்டர், தென் கிலோமீட்டர் எவ்வளோ ஓடி இருக்குது, டிஸ்டன்ஸ் டு எம்டி, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து உங்களால் வந்து பார்த்துக்க முடியும். ஸோ ரைட் சைடில் உங்களுக்கு டெம்பரேச்சருக்கான கேஜ், லெஃப்ட் சைடில் உங்களுக்கு ஆர்பிஎம்க்கான மீட்டரும் ஒன்று கொடுத்துருக்காங்க. சென்டரில் உங்களுக்கு ஸ்பீடோ மீட்டரும் கிடச்சிருக்கு. ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் சுற்றி வந்து நமக்கு ஒரு க்ரோம் ஃபினிஷ் பண்ணியிருக்கிறது ஒரு ப்ரீமியம்னஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்குன்னு சொல்லலாம். ஒரு பேஸ் மாடலுக்கான டேஷ்போர்ட் இங்கே நமக்கு பார்க்க முடியும். இலுமினேட்டட் டாட்டா லோகோ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஹாரன் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். ஹாரன் பொறுத்த வரைக்கும் ஒரு டீசெண்டான சவுண்ட் குவாலிட்டி இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ சென்டரில் நமக்கு ஹசார்ட்கான ஸ்விட்ச், நல்ல ஒரு வைடரான டேஷ்போர்ட் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ வியூ பொறுத்த வரைக்கும் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லை அப்படின்னாலும் நல்ல ஒரு விசிபிலிட்டி வந்து எனக்கு எல்லா சைடுமே கிடச்சிருக்கு. நல்ல ஒரு வைடரான விண்ட்ஷீல்டு வந்து இங்கே நமக்கு பார்க்க முடியும். மேலே ஐஆர்விஎம் பொறுத்த வரைக்கும் ஒரு மேனுவலி அட்ஜஸ்டபிள் ஐஆர்விஎம் தான், டிம்மிங் ஆப்ஷன் கூட கிடையாது. சன்வைசர்ஸ் மிரர் இல்லை. கோ பேசஞ்சர் சைடில் டிக்கெட் ஹோல்டர் மட்டும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் உங்களுக்கு இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம் எதுவுமே கிடையாது. ஸோ இதில் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ராவாக தான் வெளியே ஆக்சசரியாக ஃபிட் பண்ணிக்க முடியும். ஸோ கிளாசி எஃபெக்ட் வந்து பேனலில் கொடுத்துருக்கிறது நல்லாவே இருக்குது. ஏசிக்கான கண்ட்ரோல் பார்த்திங்கன்னா மேனுவலி அட்ஜஸ்டபிள் ஏசி கண்ட்ரோல்ஸ் தான். ஸோ ரைட் சைடில் உங்களுக்கு கூல் அண்ட் ஹீட்டுக்கான டெம்பரேச்சர், ஃபேன் அட்ஜஸ்ட்மெண்ட் ஸ்பீட், தென் வெண்ட்டுக்கான ஒரு ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்கு. தென் இந்த இடத்துல உங்களுக்கு 12 வாட்க்கான ஒரு சார்ஜிங் சாக்கெட்டும் ப்ளேஸ் பண்ணியிருக்கிறத பார்க்க முடியும். ஸோ எக்ஸ்ட்ராவாக நீங்கள் வந்துட்டு இங்கே ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களுக்கு 5 ஸ்பீடுக்கான ஒரு மேனுவல் டிரான்ஸ்மிஷன் கியர் பாக்ஸ் தான். ஸோ கியர் ஷிஃப்டிங் எல்லாம் நீட்டாகவே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா மேட் ஃபினிஷில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பர்சனலி எனக்கு இது ஓகேவாக தோணுது, பட் ரொம்ப அட்ராக்டிவாக இல்லை. ஸோ இங்கே கொடுத்த கிளாசி எஃபெக்ட் இங்கே கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லாவே ஃபீல் ஆகிருக்கும். நீங்கள் உங்களுக்கு ஒரு மொபைல் வச்சுக்கக்கூடிய ஸ்மால் ஏரியா, கப் ஹோல்டர் வந்து ஒரு சின்ன பாட்டில் ஸ்பைஸுக்கான 2 கொடுத்துருக்காங்க. தென் இங்கே கீ வச்சுக்கிறதுக்கான ஒரு ஏரியா, தென் பின்னாடி உங்களுக்கு இங்கே சார்ஜிங் சாக்கெட் வந்து எக்ஸ்ட்ராவாக ஃபிட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு ஆப்ஷன், தென் இங்கே உங்களுக்கு ஒரு சின்ன ஏரியாவும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பின்னாடி இருக்கவங்க மொபைல் ஃபோன் ஆர் வாட்டர் பாட்டில்ஸ் வச்சுக்கலாம். ஹேண்ட் பிரேக்ஸ் பொறுத்த வரைக்கும் மேனுவலி அட்ஜஸ்டபிள் ஹேண்ட் பிரேக்ஸ் தான். தென் இங்கே க்ளோ பாக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா டாட்டாவோட யூனிக் ஃபீச்சரோட தான் வந்திருக்கு. ஸோ ஸ்மூத்னஸ், டாட்டாவோட எல்லா வண்டியும் நீங்கள் பார்க்க முடியும். இந்த மாதிரி ஒரு ஸ்மூத்தாக இறங்கக்கூடிய ஒரு க்ளோ பாக்ஸ், நல்ல ஒரு டீசெண்டான ஸ்பேஸ். கூல் அண்ட் க்ளோ பாக்ஸ் கிடையாது, பட் இதுக்கு அடுத்த XT XM வேரியண்ட்லாம் உங்களுக்கு கூல் அண்ட் க்ளோ பாக்ஸ் கொடுத்துருக்கிறத உங்களால் வந்து பார்க்க முடியும். விண்டோ கண்ட்ரோல் பார்த்திங்கன்னா நார்மலாக தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. மிரர் பொறுத்த வரைக்கும் ORVMஸை நீங்கள் இங்கேருந்து உங்களால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ட்வீட்டருக்கான ஒரு ப்ரொவிஷனும் கொடுத்துருக்கு. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது ஃப்ரண்ட்டோடைய கேபினுடைய வியூ இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ ஒரு சிம்பிளான ஒரு நீட்டான ஒரு கேபின் வியூ தான் இந்த பேஸ் மாடலுக்கான வண்டியில் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ ஃப்ரண்ட்டில் வேறு என்ன நமக்கு பார்க்கணும்? எஸ், அவ்வளோதான் நினைக்கிறேன். மேலே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த இடத்துல ஒரு எல்இடிக்கான கேபின் லேம்ப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லோ கலரில் கொடுக்காம ஒயிட் கலரில் கொடுத்துருக்கிறது எஸ் நல்லாவே இருக்குது. சீட் பெல்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் 2 பேர்த்துக்குமே வந்துட்டு சீட்ஸ் பொறுத்த வரைக்கும் கம்ஃபர்ட் வைஸ் நல்லாவே இருக்குது. ஸ்டிச்சஸ் எல்லாமே டீசெண்டாகவே கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு க்ரிப்பாக பிடிக்குதுன்னே சொல்லலாம். தென் ஏர்பேக்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த வண்டியில் ஃப்ரண்ட் 2 ஏர்பேக் வந்து கொடுத்துருக்கு, டிரைவர் அண்ட் கோ டிரைவருக்கு. சேஃப்டி வைஸில் பார்க்கும்போது 4 ஸ்டார் ரேட்டிங் வாங்கின வண்டி குளோபல் NCAP டெஸ்ட்டில். தென் ESP, ABS இந்த மாதிரி வந்து நிறையா விஷயங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வாங்க இப்போ இந்த வண்டியிலேருந்து இறங்கிட்டு ரியர் சீட் கம்ஃபர்ட் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். ஸோ 90 டிகிரிக்கான ஓப்பனிங் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. என்னோட ஹைட் 5.8. ஸோ இறங்கி ஏறதுக்கு ஈஸியாகவே இருக்குது. ஸோ ரியர் சீட்டோட கம்ஃபர்ட் பார்ப்போம். டாடா டியாகோவுடைய பேஸ் மாடலுக்கான ரியர் சீட்டுக்கான கம்ஃபர்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி டோர் ஆல்மோஸ்ட் 90 டிகிரி கிட்டத்தட்ட வந்துருச்சு. 90 டிகிரிக்கான ஓப்பனிங். ஸோ என்ட்ரன்ஸும் எக்ஸிட்டும் ஈஸியாகவே இருக்கும்னு நினைக்கிறேன். டோரில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு லாக் வந்து ஒரு மேட் ஃபினிஷில் வந்து கொடுத்துருக்காங்க. ட்வீட்டர்ஸ்க்கான ப்ரொவிஷன், ஸ்பீக்கருக்கான ப்ரொவிஷன், தென் விண்டோ ரோலிங் டைப்பில் தான் ஒரு விண்டோ கொடுத்துருக்கு. ஸோ பிளாஸ்டிக் வந்து நீட்டாகவே இருக்குன்னு சொல்லலாம். பட் ரொம்ப ஸ்பீடாக ஹார்டாக சுற்றுனீங்கன்னா கண்டிப்பாக இது உடையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பாருங்கள், ஸோ கொஞ்சம் பார்த்து தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். சின்னதாக ஒரு காயின் ஹோல்டர், ஒரு பாட்டில் வச்சுக்கக்கூடிய ஸ்பேஸ், ஜுவல் டோன் இங்கேயும் நமக்கு அப்ளை ஆகிருக்கிறத பார்க்க முடியும். ஸோ ரியர் சீட் பார்த்திங்க அப்படின்னா ஃபிக்ஸ்டு ஹெட்ரெஸ்ட்டில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. பட் 3 பாயிண்ட்டுக்கான சீட் பெல்ட் வந்து 3 பேசஞ்சருக்கும் கிடச்சிருக்கு. ரியர் ISO ஃபிக்ஸுக்கான சைல்ட் மவுண்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ளே போயிட்டு இந்த ரியரோடைய சீட்டு கம்ஃபர்ட் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். ஸோ உள்ளே இப்போ நம்ம ஏறிடலாம். எஸ், உள்ளே வந்தாச்சு. டோரை க்ளோஸ் பண்ணிடுவோம். எஸ், ரியர் சீட் கம்ஃபர்ட்
நல்லாவே இருக்குது. ஸோ நீ ரூம் பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து ஸ்கூப் அவுட் பண்ண டிசைன் சீட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ நீ ரூம் வந்து கொடுத்துருக்காங்க. லெக் ரூம் பொறுத்த வரைக்கும் ஆம்பிள் ஆஃப் லெக் ரூம் கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லலாம். தை சப்போர்ட் ஒரு 75%க்கான தை சப்போர்ட் வந்து ஃபில்லிங் கிடச்சிருக்கு. லாங் ட்ராவலில் கண்டிப்பாக எப்படி இருக்குங்கிறது நம்ம டிரைவ் ரிவ்யூவில் கண்டிப்பாக பார்ப்போம். ஃப்ரண்ட்டில் நமக்கு 1 லிட்டருக்கான பாட்டில் ஹோல்டர், இது நீங்கள் ஃபோன் வச்சுக்கிறதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். தென் லெஃப்ட் சைடில் ரைட் அண்ட் லெஃப்ட் ரெண்டுத்துலேயுமே உங்களுக்கு மேகசின் ஹோல்டர் கிடையாது. சின்னதாக ஒரு பம்ப் கொடுத்துருக்கு. இருந்தால் தேர்ட் பேசஞ்சருக்கு கண்டிப்பாக இந்த பம்ப் இருக்கிறதுனால லெக் ரூம் ஷேர் பண்ணி தான் ஆகணும். பட் இருந்தாலும் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 பேருக்கான ஆக்குபன்சி டீசெண்டாகவே இருக்கும். 3ஆவதாக ஒரு குழந்தைய உட்கார வச்சா உங்களுக்கு டீசெண்டாக இருக்கும். பட் 3மே அடல்ட் அப்படின்னா ஷோல்டர் ரூம் கண்டிப்பாக இடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மேலே ஹெட் ரூம் பார்ப்போம். என்னோடய ஹைட் 5.8. ஸோ ஹெட் ரூம் நல்ல ஒரு ஆம்பிள் ஆஃப் ஹெட் ரூம் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. மேலே கிராப் ஹேண்டில் வந்து கிடச்சிருக்கு. ஸ்மூத்தாக போகிற மாதிரி இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஓகே, நல்லாவே இருக்குது. நல்லா ஒரு வைடரான விண்டோ கொடுத்துருக்காங்க. ரியரில் குவார்ட்டர் கிளாஸ் எதுவும் தரலை. ஸோ தேவைப்படாது. உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும் நல்ல ஒரு வெளிச்சம் உள்ளே வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கு. ஸோ ஆம்ரெஸ்ட் வந்து கரெக்டான பொசிஷனில் இருக்குது. ஸோ ஷோல்டர் லைன் கரெக்டான பொசிஷனில் இருக்குது. ரியர் சீட்டில் இருக்கவங்களுக்கு ஒரு அடைச்ச மாதிரி ஃபீல் வந்து கண்டிப்பாக கிடையாது. ரியரில் நமக்கு பார்சல் ட்ரே எதுவும் கொடுக்கல, வேணும்னு நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது ரியர் சீட்டோடைய கம்ஃபர்ட் நல்லாவே இருக்குது. ஸோ ஃப்ரண்ட்டில் பாருங்கள், இதுதான் இந்த டாட்டாவுடைய டியாகோடைய பேஸ் மாடலுக்கான ஒரு எக்ஸ்ஷோரூம் 5 lakhs கிடைக்கக்கூடிய வண்டியோடைய ஃப்ரண்ட் கேபின் வியூ. ஸோ உங்களுக்கு இந்த வியூ பிடிச்சிருக்கா அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மேலே நமக்கு எல்இடிக்கான கேபின் லேம்ப் ஒன்று கிடச்சிருக்கு. ஸோ இப்போ ரியரில் இறங்கிட்டு எக்ரஸ் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். ஸோ ரியரோடைய எக்ரஸும் டீசெண்டாகவே இருக்குது. இந்த டாடா டியாகோடைய பேஸ் மாடல் 4.99 lakhs இருக்கக்கூடிய எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் இருக்கக்கூடிய இந்த வண்டியை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா குன் டாட்டா பல்லடம் ரோட்டில் அவங்க ஷோரூம் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் ஸ்க்ரீன்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ இந்த வண்டி யாருக்கு செட் ஆகும் அப்படின்னு ஒரு தோராயமாக பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4.99 lakhs இருக்கக்கூடிய இந்த பட்ஜெட் இருக்கக்கூடிய வண்டி ஒரு என்ட்ரி லெவல் செக்மெண்ட் இருக்கக்கூடிய பையர்ஸ்க்கு கண்டிப்பாக ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் கண்டிப்பாக கொடுக்கும். பட் இருந்தாலும் இதில் வந்து ஒரு சில பேக்கேஜஸ் வந்து அவங்க எக்ஸ்ட்ராவாக நீங்கள் ஆக்சஸரியாக ஃபிட் பண்ணிக்க முடியும். இன்ஃபோடைன்மெண்ட் வந்து உங்களால் வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்க முடியும். தென் பேசிக்காக பார்த்தீங்க அப்படின்னா 2 ஏர் பேக் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. குளோபல் என்கேப் டெஸ்டிங்கில் வந்து 4 ஸ்டாருக்கான சேஃப்டி ரேட்டிங் வாங்கியிருக்கு. எலக்ட்ரானிக்கல் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல், தென் ABS, இந்த மாதிரி வந்து சேஃப்டி ஃபீச்சர்ஸ் கண்டிப்பாக இதில் வந்து கிடைக்கும்னே சொல்லலாம். ஒரு காஸ்ட் கட்டிங்கில் எவ்வளவுக்கு எவ்வளோ வந்து ஒரு வண்டியை என்ட்ரி லெவல் பையருக்கு கொடுக்க முடியுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் டாட்டாவில் இந்த டியாகோ அப்டேட் பண்ணி இப்போ கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ இதுக்கு காம்படிட்டராக மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா மாருதி சுசுக்கியில் நமக்கு செலிரியோ, ஆல்டோ அண்ட் எஸ்ப்ரெஸோ கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அதே மாதிரி ஹுண்டாயில் i10 நமக்கு கிடச்சிட்ருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு பில் குவாலிட்டியான வண்டி ஒரு என்ட்ரி லெவலில் உங்களுக்கு வந்துட்டு ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்ட் அண்ட் லாங் டியூரபிலிட்டி இருக்கணும் அப்படின்னா இந்த டாடா டியாகோவை நீங்கள் கண்டிப்பாக சூஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு வண்டியை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா குன் டாட்டா பல்லடம் ரோட் ஷோரூம் கண்டிப்பாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ until then, bye from Kishore Vlogs. Bye.